என்னடா அது பப்ளிக் ரிவ்யூ வேணாம்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? ஒருத்தன் தனி மனித தாக்குதல் பண்ணுறான்னா அவன் மேலே கேஸை போடு, அவனை உள்ள தள்ளு. அதை விட்டு பப்ளிக் ஒப்பீனியனே கூடாதுன்னு என்னங்க அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள், நியாயமா இல்லையா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு காலத்தில் இந்த வாரத்தின் முதல் 10 படங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய சேட்டலைட் சேனல் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் யாரும் எதுவும் கேஸ் கொடுத்து நான் பார்க்கலையே. உனக்கு வாய் ஜாஸ்தி. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்படிதாங்க இருந்துச்சு. என்னடா ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குங்க போறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. ஏன்னா பப்ளிக் பார்க்கறதுக்கு தானே படமே எடுக்கிறீங்க. அதனால இதெல்லாம் ஏன் ஒரு பிரச்சனையா வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேங்க. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு படம் நல்லா இல்லைன்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ குடும்பங்கள் உழைக்குது, எவ்வளோ பேர் எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறத ஒன்று நினச்சி பார்த்தா நல்லா இருக்குங்க. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? உதாரணத்துக்கு ஒரு காய்கறி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே பொருள் நல்லா இல்லைனா, ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா நம்ம கிளம்பி வந்துடும். அதை விட்டுட்டு அந்த கடை முன்னாடி நின்று நான் கூச்சலாக போட்டுட்ருக்கோம். இந்த கடையில் நல்லா இல்லை, எந்த பொருளும் வாங்காதீங்க, செய்யாதீங்கன்னு கூச்சலாக போட்டுட்ருக்கோம். இல்லை அதே மாதிரி தானங்க இதுவும். என் சைடும் சரி, மக்கள் சைடும் சரி, நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் பெரிய படத்துக்கு எடுத்துக்கிறோம். பட் ஆனால் சின்ன படத்துக்கு நாங்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ என்னன்னா சின்ன படங்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பப்ளிக் ரிவ்யூனால் தாங்க மக்கள் பார்வைக்கே வர செய்யுது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நடிக்கிறதுனால படத்தை பார்த்து ஓகேங்க என் தலைவன் படம், என் தலைவி படம்னு சொல்லிட்டு போய் பார்த்துடுறோம். பட் ஆனால் சின்ன சின்ன ஆக்டர்ஸ், ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க படம்லாம் பார்க்கணுன்னா மக்கள் பார்த்து ஒப்பீனியன் சொல்கிறதுனால ஓகே படம் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு போல், இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் வந்து தேடி வந்து பார்க்குறாங்க. அப்படி ஒரு கூட்டமும் அங்கே இருக்குது. அந்த கூட்டத்தில் நானும் ஒரு தான். அதனால் பப்ளிக் ரிவ்யூ இருந்தால் நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன், மக்களும் நினைக்கிறாங்க. இந்த தனி மனித தாக்குதல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இதே நம்ம வீட்டு குடும்பமாக தான் நம்ம இப்போலாம் பேசுவோமா சொல்லுங்கள்? கெட்ட கெட்ட வத்தில் பேசுறது, பச்சையாக பேசுறது, திட்டுறது, இதெல்லாம் நியாயமாங்க சொல்லுங்கள்? அது அவங்க மனசை பாதிக்குங்க. உங்களை யாராவது பேசினா சும்மா இருப்பீங்களா? அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குல்லங்க. அதனால் அதுவும் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எவனா பப்ளிக்கில் கெட்ட கெட்ட வார்த்தையில் ஒருத்தரை பற்றி அந்த மேலே அவன் தப்பாக பேசினா அவனுக்கு தேட்டர் ஓனர் சைடும் சரி, ப்ரொடியூசர் சைடும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா பப்ளிக் ஒப்பீனியன் வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லைங்க. ஏன்னா மக்கள் பார்க்கணும் தான் நம்ம படமே எடுக்கிறோம், ஓகேங்களா? அதனால் மக்கள் பார்த்து அவங்களோட ரிவ்யூவை, அவங்களோட ஒப்பீனியனை சொன்னால் அதை வச்சு மற்ற மக்களும் போய் பார்ப்பாங்க. அதனால் அது இருக்கட்டும். யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் ஆனால் பொதுவாக பப்ளிக் ரிவ்யூ வேணான்னு சொல்கிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தோணலை.